நீங்கள் கடைசி காலத்தில் பரியாசம் பண்ணுறவங்க, கேலி பண்ணுறவங்க, அவங்க எழும்புவாங்களாம். அவங்க என்ன செய்வாங்களாம், இயேசு வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? இயேசுடைய வருகையை சந்தேகப்படுவாங்க. இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க, இயேசு வரமாட்டார், அல்லது இயேசு வந்துட்டு போயிட்டாரு. இயேசுடைய வருகை குறித்து இல்லாத பொல்லாத காரியத்தை பேசுவாங்க. இயேசுடைய வருகை பற்றி பேசினா அதுக்கு மாறா, அதற்கு விதர்ப்பமாக அதை எதிர்த்து பரிகாசம் பண்ணி பேசுவாங்க அப்படின்னு அப்போவே பேதுரு மூலமாக ஆவியானவர் எழுதி வச்சிட்டார். கடைசி காலத்தில் பரிகாசக்காரர் தோன்றி இயேசு வருகிறார் என்று சொல்லுதெல்லாம் வாக்குத்தத்தை எங்க, அதெல்லாம் நடக்காதது பொய் என்பதை போல பேசுகிறவங்க எழும்புவாங்க. இப்போ பேசுகிறாங்களா? வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியெல்லாம் வருதா? நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஏற்கனவே பைபிளில் சொல்லப்பட்டு விட்டது. இது கடைசி காலத்துக்கு ஒரு அடையாளம். அப்போ ஏன் ஆண்டவர் வர தாமதிக்கிறார்னா, 9வது வசனம் பாருங்கள். தாமதிக்கிறார் சென்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம் வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார்? எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஏன்னா மனம் திரும்பி ரட்சிக்கப்படாவிட்டால் அந்த ஆத்மாக்கள் நரகத்தில் அக்னி கடலிலே அழிஞ்சிருவாங்க. அதனால் அந்த அக்னி கடலுக்குள்ளே போய்விடக்கூடாது, அவங்க மோட்சத்தில் மகிழ்ந்து இருக்கணும். அதனால் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும்னு மக்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக ஆண்டவர் தாமதிக்கிறார். அதுதான் இந்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சி. இத்தனை சாட்சி வாசிக்கிறோம்ல, நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட தேவன் வாய்ப்பு கொடுக்கிறார். இது வேண்டான்னு நீங்கள் புறக்கணிச்சா அது உங்கள் பாடு. நான் நரகத்துக்கு தான் போவேன்னா யார் தடுப்பார்? இல்லை, எனக்கு நரகம் வேண்டாம், எனக்கு மோட்சம் வேண்டும் என்றால் பாவத்தை மன்னிக்கிற ரட்சிக்கிற ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதுதான் அற்புதங்கள் மூலம், அடையாளம் மூலம் கர்த்தர் ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறார். இந்த மாதிரி அற்புதம் செய்கிற, உடனுக்குடன் சுகம் கொடுக்கிற, வீட்டில் இருந்தபடியே அவருடைய பெயரை சொன்ன அற்புதம் நடக்கிற வேறு எதையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்களே யோசிங்களேன். உங்கள் வீட்டில் இருந்து இயேசுவேன்றாங்க, அற்புதம் நடக்குது, கேன்சர் மறையுது, வயிற்றில் இந்த கட்டி மறையுது, பிசாசு ஓடுது. இந்த மாதிரி அற்புதமான காரியத்தை எங்காவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அங்கே எந்த கிறிஸ்தவ ஊழியக்காரரும் கிடையாது, போதகரும் கிடையாது. அவங்க இயேசுன்னு கூப்பிட்டு அற்புதம் நடக்குது, பண செலவு கிடையாது, எங்கே பிரயாணம் கிடையாது, வீட்டுக்குள்ளேயே அற்புதம் நடக்குது. இப்படி ஒரு கடவுள், அவர் நம்மை ரட்சிக்கிறவர், நமக்காக ரத்தம் சிந்தினவர், அவர் தான் திரும்ப வரப்போகிறார், அவர் தான் நீதியுள்ள நியாயாதிபதி, இவ்வளோ சொல்லப்பட்டு விட்டார். இவ்வளவு நீங்கள் பார்த்தும் அறிந்தும் இந்த இயேசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அது உங்கள் பாடு. இயேசு யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை, எல்லாரும் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார். நான் தான் உன் ஆண்டவர், நான் தான் உன்னை ரட்சிக்க முடியும், நான் தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அதுக்கு தான் இந்த அற்புதங்கள் அடையாளங்களை செய்து தன் வல்லமை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஏன்னா எப்படியாவது ஜனங்க ரட்சிக்கப்படணும், கெட்டு போய்விடக்கூடாது. அதுக்கு தான் அவர் தாமதிக்கிறார். அவர் தாமதித்ததுனால தான் இந்த நிகழ்ச்சி மூலம் எத்தனை லட்சங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா? ஏராளமான பேர் எழுதுனா, எல்லாத்தையும் இங்கே வாசிக்கிறது இல்லை, நிறைய பேர் எழுதுகிறாங்க, ஓப்பனாக எழுதுகிறாங்க. நாங்கள் இதுவரை இப்படி அறியாமல் இருந்தோம், இப்போ மெய்யான ரட்சிகரை அறிந்து கொண்டோம். நீங்கள் நிறைய பேர் எழுதுகிறார்கள். அப்போ லட்சக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படணும்னு தான் இந்த நிகழ்ச்சி ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். வேறு நோக்கம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்து 10வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். பார்த்தீங்களா? இயேசு ரகசிய வருகை கிடையாதுன்னா திருடன் எப்படி வருவான்? சொல்லிட்டு வருவான் ரகசியமாக. ஆண்டவர் எவ்வளவோ எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாள், அதாவது அந்த ஆண்டவருடைய வருகை நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இந்த பூமியை அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டு இருக்கிறாரு. இப்போ பாருங்கள், எங்கே பார்த்தாலும் காட்டுத்தீ, ஒரே இடத்துல இல்லை, பல தேசத்தில் காட்டுத்தீ பரவி கொண்டிருக்கிற செய்தி நியூஸை பார்த்தீங்களா நீங்கள்? பல நாடுகளில் காட்டுத்தீ பரவுது, மக்கள் அங்கங்கே அப்புறப்படுத்தப்படுறாங்க. இனி வரக்கூடிய தீமைகள் எல்லாம் பல நாடுகளை தாக்கும். இனி ஒரு இடத்துல இல்லை, பூமி அதிர்ச்சி வந்தால் பல நாடுகளில் பூமி அதிர்ச்சி வரும், பஞ்சம் வந்தால் பல நாடுகளில் பஞ்சம் வரும், கடல்னால் அழிவு வந்தால் பல நாடுகளில் அழிவு வரும். இதுதான் கடைசி காலத்துக்கு முக்கிய அடையாளம். இப்போ பல தேசத்தில் காட்டுத்தீ பரவி பெரிய சேதத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிற செய்திகளை கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே சொல்கிறார் பாருங்க. இப்போ அடுத்து 12ஆம் வசனம் பாருங்க. தேவனுடைய
தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். ஆண்டவர் சீக்கிரம் வரணும்னு நம்ம காத்திருக்கணுமா? ஆண்டவரை சீக்கிரம் வாங்க, நான் பரலோகத்துக்கு வந்துடணும். பரலோகத்துக்கு போயிட்டா இந்த நோய் கிடையாது, இந்த பாவம் கிடையாது, பிரச்சனை கிடையாது, எப்பவும் மகிழ்ந்து இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு உலகம்தான் பரலோகம், அந்த வைகுண்டம், அந்த சொர்க்கம், மோட்சம் என்பதெல்லாம். அதற்கு ஆண்டவர் வரணும், 2வது வருகைக்கு நம்ம ஆவலோடு காத்திருக்கணுமா? அப்போ எல்லாருமே வருகைக்கு ஆயத்தப்படணும். எல்லாருடைய சிந்தனையின் இயேசுடைய வருகை, அவர் சீக்கிரம் வரணும், சீக்கிரம் வரணும்னு ஆவலோடு காத்திருக்கணும். அவருடைய வருகைக்கு முன்னால் நடக்க போவது தான் மாபெரும் எழுப்புதல். அந்த எழுப்புதலுக்கு தான் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சரியா? அடுத்த ஒரு வசனம் பாருங்க, 14வது வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். 13வது வசனம் பாருங்க. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று காத்திருக்கிறோம். இந்த பழைய பூமி அக்கினினால் சுட்டரித்து பரிசுத்தமாக்கப்படும், வானம் சுத்திகரிக்கப்படும், புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்படும். அது ஒரு புதிய உலகம். இயேசுதான் ராஜாதி ராஜாவாய் அரசாளுகை செய்வார். அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர், நீதி உள்ள ஒரு ஆண்டவர். அவர் சமாதானத்தின் தேவன். அவருடைய ஆட்சியில் முழு உலகத்திலும் சமாதானம் இருக்கும். அங்கே பாவம் இருக்காது, வியாதி இருக்காது, பயம் இருக்காது, மரணம் இருக்காது. என்ன சாத்தான் இருக்க மாட்டான். அவன் முற்றிலும் நரகத்திலே தள்ளப்பட்டு விடுவான். அப்பொழுது எங்கும் ஒரு அன்பு, ஐக்கியம், சமாதானம். அதுதான் இயேசுவனுடைய ஆட்சி. முழு உலகத்தையும் அவர் ஆளுகை செய்வார். அதற்குத்தான் அவர் ஏக சக்கராதிபதியாய் வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அதுதான் வசனத்தில் பார்க்க. இதுதான் இனி நடக்க போகிறார். அப்போ இந்த காரியத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள என்ன செய்யணும்? அதான் நான் சொல்லிக்கொண்டே அவரை ஜெபிக்கணும், இயேசுவோடு வாழணும், அவருடைய சித்தத்தை செய்யணும். அது மாத்திரமல்ல, ஆத்ம ஆதாயம் பண்ணணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இயேசுவை அறிந்தவங்க மற்றவங்களுக்கு அவரை பற்றி சொல்லணும் என்பது. அதுக்கு தான் நீங்கள் பலவிதமான ஊழியம் இருக்கிறது. ஒரு கைப்பறதி கொடுக்கலாம், சுவிசேஷ பிரதி கொடுக்கலாம், ஒரு ஆஸ்பத்திரியில் போய் யாருக்காவது இயேசுவை பற்றி சொல்லி ஒரு பிரார்த்தனை பண்ணலாம். அதனால் வாரத்தில் ஒரு 2 மணி நேரமாவது ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை அறிவிக்க நேரத்தை ஒதுக்குங்க. உலகத்தில் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை மணி நேரத்தை செலவு பண்ணுகிறோம்? சுவிசேஷத்தை அறிவித்து பரலோகத்தில் போய் பாக்கியம் அடைவதற்கு வாரத்தில் ஒரு 2 ஹவர்ஸாவது ஒதுக்கி நீங்கள் போங்க. வெளியே போய் ஒரு 4 பேருக்கு சொல்லுங்கள். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் அப்படி ஆத்துமாக்களை ஆண்டவரிடத்தில் வழி நடத்தும் போது தேவனுடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். அதுக்காக என்ன பண்ணணும்? கருத்தாக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆத்துமா கொடுங்க, நான் ஒருவரையாவது ரட்சிப்புகளை நடத்தணும், எனக்கு கிருபை கொடுங்கன்னு ஜெபித்தா கர்த்தரே உங்களுக்கு ஒரு ஆத்துமாவை வழி நடத்துவார். நான் சொன்னேன், நான் சென்னையில் இருக்கும்போது பைபிள் காலேஜில் படிக்கும்போது ஒவ்வொரு சனிக்கிழமையும் மெட்ராஸ் பீச் இருக்குல்ல, மெரினா பீச்சு, அந்த காந்தி சிலை பக்கத்தில் போய் மெரினா பீச்சில் சுவிசேஷம் அறிவிப்போம். ஒரு மூலையில் நின்று நாங்கள் பாட்டு பாடுவோம், கிட்டாரு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு நல்ல தேவனை துதித்து பாடுவோம். என்னடா கொஞ்சம் வாலிப்பைங்களாம் பாடுறாங்களேன்னு ஜனங்க கொஞ்சம் பேர் வருவாங்க. சில சமயம் 50 பேர், சில சமயம் 100 பேர்லாம் நின்று கவனிப்பாங்க. நாங்கள் வேகமாக அவங்களுக்கு ஒரு பாட்டு பாடிட்டு சுவிசேஷம் அறிவிப்போம். ஏசு அவங்களை நேசிக்கிறதையும் மரித்து உயிர்த்தெழுந்த செய்தியை அறிவிச்சுட்டு விரும்பினவங்க நாங்கள் காஸ்பல் வச்சுருத்தே விரும்பினா வாங்கி கொள்ளலான்னு சொல்லுவோம். அவங்க சிலர் கேட்பாங்க, இது கொடுங்க அது கொடுங்கன்னு கொடுத்து இயேசுவை அறிவிச்சுட்டு வருவோம். இது வழக்கம். ஒரு நாள் நான் சனிக்கிழமை காலையில் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, வாரம் போகிறோம், சுவிசேஷம்லாம் அறிவிக்கிறோம், ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவதை நான் பார்க்கணும். நாங்கள் சொல்லிட்டு வர்றோம், அவ்வளோதான். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் எவ்வளோ சந்தோஷம் பரலோகத்தில், எனக்கு ஒரு ஆத்மா கொடுங்க அப்படி ஜெபம் பண்ணேன். அன்றைக்கி என் ஞாபகம் இருக்குது, சின்சியராக இன்றைக்கி எனக்கு ஒரு ஆத்மா கொடுங்க, சுவிசேஷம் அறிவிக்க போகிறேன், கேட்குறாங்க, சொல்கிறேன் உண்மைதான், ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் எவ்வளோ சந்தோஷம், எனக்கு ஒரு ஆத்மா தாங்கன்னு சொல்லி நான் கருத்தாக ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு நிச்சயம், இன்றைக்கி ஒரு ஆத்மா ஆண்டவர் தருவார்னு சொல்லி நாங்கள் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறோம். எங்களுடைய அந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணுகிறோம், அறிவிக்கிறோம். ஒரு கூட்டமாக நின்று பார்க்குறாங்க. நான் தேடிக்கிட்டே இருக்கேன், எந்த ஆத்மா இன்றைக்கி ஆண்டவர் ஒரு ஆத்மா தரப்போகிறார், எந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி நான் கவனிச்சிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு வாலிபரை கை கட்டி பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனுடைய முகத்தில் சோகம். அப்பப்போ அவனை பார்ப்பேன், ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் எனக்கு ஒரு ஆத்மா கொடுங்க, ஒரு ஆத்மா கொடுங்க, ஒரு ஆத்மா கொடுங்கன்னு ஜெபம் பண்ணேன். பிரசங்கம் முடிந்தது, டேக்ஸ் எல்லாம் கொடுத்தோம். சிலர் காஸ்பெல்லாம் காசு கொடுத்து வாங்க, நாங்கள் கொடுத்துட்டோம். நான் மனசில் ஜெபிக்கிறோம், ஆத்மா கொடுங்க ஆத்மா கொடுங்கன்னு. இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பேக் பண்ணி எல்லாம் கிளம்புறோம். நான் தேடிக்கிட்டே இருக்கேன் ஒரு ஆத்மான்னு. அந்த வாலிபன், நான் குறிப்பாக கவனித்து, அந்த வாலிபன் மாத்திரம் நின்று எல்லாம் போயிட்டாங்க, அவன் மாத்திரம் நின்றான். அவன் என்னையே முறைச்சி பார்க்குறான், வேறு அப்படியே பார்க்குறான்.
நானும் அவனை பார்க்குறேன். அப்போ எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த ஆத்மா ஆண்டவர் எனக்கு இன்றைக்கி வச்சுருக்கிற ஆத்மான்னு சொல்லி இப்போ எனக்கு டக்குன்னு போய் பேச ஒரு பயம், என்ன பேசுகிறதுன்னு. அவனுக்கு என்ன நெருங்கி பேச பயம். அதனால் நான் மெதுவாக பக்கத்தில் போனேன். பக்கத்தில் போய் தம்பின்னு பேச ஆரம்பித்தேன். அவன் சொன்னான், உங்ககிட்ட நான் பேசலாமா அப்படின்னு கேட்டான். எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குல்ல. இதுதானே நான் ஜெபித்தது, எனக்கு ஒரு ஆத்மா வேணும் ஆண்டவரே கேட்ட ஒரு வாலிப தம்பி, ஒரு 20 வயசு இருக்கும். அந்த தம்பி அழகான வாலிப தம்பி உங்கள்கிட்ட பேசணும்னு நான் பாருங்கள். அப்போ அந்த செய்தி தொட்டு இருக்கிறது. கிறிஸ்தவர் அல்லாத ஒரு தம்பி. நான் அப்போ சொன்னேன், அவனை ரொம்ப துக்கத்தோட முகத்தோடு இருந்தான். அப்போ நீ என் கூட என் வீட்டுக்கு வரியா, இன்றைக்கி ராத்திரி நம்ம வந்து ஃப்ரீயாக பேசலான்னு சொன்னேன். எனக்கு வேறு வேலை இல்லை, நான் வரேன் அப்படின்னு சொன்னபோது நான் கூப்பிட்டு வந்து அவனுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து என் வீட்டுக்கு ரூமுக்கு கூப்பிட்டு வந்து 2 பேரும் வந்தோடனே உட்காந்தோம் அந்த ரூமில். சொல்லுங்கள் தம்பி என்ன காரியம்னு சொன்னேன். அவனுடைய பேச ஆரம்பித்த போது சிறு பிள்ளையை போல் அழுதான், கண்ணீர் விட்டு அழுதான். ரொம்ப நேரம் அவனால் அடக்கி கொள்ள முடியலை. ஏன் தம்பி என்ன காரியம்னு கேட்டான்னு சொன்னான். எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க, என்னை என் தம்பி எங்கள் அப்பா அனாதை மாதிரி விட்டுட்டாங்க, படித்து கொண்டு வந்து எங்களை படிப்பை நிறுத்திட்டாங்க, எங்களை வீட்டில் கொடுமைப்படுத்தி வேலை செய்ய வச்சாங்க, எங்கள் வீட்டில் ஒரு அன்பு இல்லை, எங்கள் அப்பாட்ட போய் கெஞ்சின்னு என்னை படிக்க வைங்க, நாங்கள் எப்படியாவது பிழைச்சி கொள்கிறோன்னோ என் தகப்பனார் செவி கொடுக்கலை, தாய் இறந்துட்டாங்க, தகப்பனுடைய அன்பு இல்லை, சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போனேன், எங்களை படிக்க வைங்க. நானும் என் தம்பியும் யாருமே எங்களை ஏற்றுக்கொள்ளலை, எங்களை யாரும் சேர்த்து கொள்ளலை. அதனால் நானும் என் தம்பி அனாதை ஆகிட்டோம். எல்லோரும் இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, அப்பா இருக்கிறாங்க, அனாதை ஆகிட்டோம். என்ன வயிற்று பிழைப்புக்கு இப்போ ஹோட்டலில் பணி செய்கிறோம். என் தம்பி வியாதிப்பட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கிறேன், எனக்கு மனம் உடஞ்சிட்டு. அப்போ தம்பி ஆஸ்பத்திரியில் நான் ஒரு அனாதை மாதிரி நிற்க, எங்களை மேலே அக்கறை சொல் காட்ட யாருமே இல்லை. அதனால் அன்பில்லாத இந்த உலகத்தில் ஏன் வாழணும், தற்கொலை பண்ணி சாகிறதுக்கு தான் நான் கடற்கரைக்கு வந்தேன். அவன் சொன்னான், தற்கொலை பண்ணி சாகத்தான் வந்தேன், எனக்கு நீச்சல் தெரியாது, கடலில் விழுந்து இன்றைக்கி செத்துறணும்னு தான் நான் வந்தேன். அப்போ வந்து ஜனக்கூட்டமாக இருந்ததுனால இருட்டட்டும், ஜனங்கள்லாம் போகட்டும், அதன் பிறகு கடலில் விழுந்துடணும்னு சொல்லி கடற்கரையில் நடந்து கொண்டு இருந்தேன். அப்போ தான் அந்த பாட்டு சத்தம் கேட்டுச்சு. இது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறக்கு நான் வந்தேன். அப்போ அந்த கடவுள் அன்பாக இருக்கிறாரு, நேசிக்கிறாரு அப்படிலாம் அந்த அன்பை பற்றி சொன்னபோது, இப்படி ஒரு கடவுளா, அப்போ என்ன அவர் நேசிப்பாரான்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து நான் பேசுகிறேன்னு சொன்னான். அவனுடைய உள்ளம் அன்புக்காக ஏங்கினார். யாராவது என்னை நேசிக்க மாட்டாங்களா, என் மேலே அக்கறை காட்ட மாட்டாங்களான்னு சொல்லி நான் அவனுக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொன்னேன். இயேசுவின் அன்பை பற்றி விளக்கி சொல்லி எப்படி உலகத்தில் அவர் வந்து மக்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார், என் வாழ்க்கையில் அவர் எப்படி அன்பு காட்டினார் என்று சொன்னேன். அப்படியே அவளோடு கேட்டான். நடுராத்திரி ஆகிவிட்டது. அப்போ இந்த இயேசு என்னை ஏற்றுக்கொள்வாரா, எனக்கு இந்த சந்தோஷம் தருவாரான்னு கேட்டால் உனக்கு தருவார். நான் இதுவரைக்கும் எந்த சர்ச்சுக்கும் போனதில் இயேசுவை பற்றி தெரியும், பரவாயில்லை, இயேசு உன்னை நேசிக்கிறார், உனக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார், உன்னை ஒரு உள்ளத்தில் அவர் ஏற்றுக்கொண்ட உள்ளத்தில் வருவார்னு சொன்னேன். அவன் முழங்கால் படிட்டு நடுராத்திரில் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இயேசுவை என் உள்ளத்தில் வாங்க, எனக்கு தகப்பனாக இருங்க, தாயாக இருங்க, நான் ஒரு அனாதையை போல் இருக்கிறேன், பாவத்தை மன்னிச்சு என்னை சேர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணான். பெரிய சந்தோஷம் அவனுக்கு. அந்த காலையில் அவன் புறப்பட்டு போனான். அவன் மவுண்ட் ரோட்டில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்து கொண்டு இருந்தான். நான் 2 நாள் கழித்து அவனுக்கு ஒரு புதிய ஏற்பாடு ஒன்று வாங்கி கொண்டு அவனை பார்க்க அந்த ஹோட்டலுக்கு போனேன். அங்கே போன போது அவன் சர்வராக பணி செய்து கொண்டு இருந்தான். போய் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு குடிச்சிக்கிட்டு அவன்கிட்ட பேசினேன். தம்பி எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு சந்தோஷமாக முக மலர்ச்சியோடு அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, 2 நாளைக்கு முன்னால் இந்த உலகத்தில் வாழ எனக்கு விருப்பம் இல்லை, அன்பில்லாத இந்த உலகத்தில் வாழணும், செத்து போயிடணும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கு என்னை நேசிக்கிற ஒரு கடவுளை நான் அறிந்து கொண்டேன். நான் வாழ விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு லிவ். நான் வாழ விரும்புகிறேன். ஏன்னா என் மேல் அன்பு காட்டுகிற ஒரு தகப்பனை போல, தாயை போல என்னை நேசிக்கிற ஒரு கடவுளை நான் அறிந்து கொண்டேன். அவனுடைய உள்ளத்தில் அவ்வளோ மகிழ்ச்சி. எனக்கு இன்றைக்கு அந்த முகம் மறக்கவில்லை. அவ்வளோ பெரிய சந்தோஷம், ஒரு நம்பிக்கை. நான் உனக்கு இந்த புதிய ஏற்பாட்டை கொடுத்தேன், இந்த இயேசுவை பற்றி இதில் இருக்குது தம்பி, நீங்கள் வாசிங்கன்னு சொல்லி பாருங்கள். அந்த சுவிசேஷம் இதாங்க சுவிசேஷத்தின் வல்லமை. ஒரு மனிதனை மரணத்திலிருந்து விடுதலை பண்ணுகிறது, தற்கொலையிலிருந்து விடுதலை பண்ணுகிறது, ஒரு நிம்மதி சமாதானத்தை கொடுக்கிறது. இதை சொல்லுவது நம்முடைய கடமை அல்லவா? இதை சொல்லாவிட்டால் நான் அன்றைக்கி அந்த தம்பியை பார்க்காம இருந்திருந்தா ஒரு உயிர் போயிருக்குமே. யோசித்து பாருங்கள். அப்போ நம்ம எவ்வளோ பெரிய கடனாளிகள். ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் கடனாளி என்று உணரணும். மற்றவங்களுக்கு நான் சொல்லணும்னு நம்ம உணரணும். அப்பாதரை பிரதர் உங்களுக்கு தெரியும்ல, நம்ம ஊழியத்தில் இந்த சகோதரர் பேங்கில் வேலை செய்கிறாங்க, யூகோ பேங்கில்.
ஒரு சமயம் நாகர்கோயிலில் அவங்க யூகோ பேங்கில் வேலை அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தாங்க. அங்கே அந்த பேங்கில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. அந்த பேங்கில் வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃப், அவரும் நல்ல ஒரு போஸ்ட்டில் இருக்கக்கூடியவர். அவருடைய மனைவி திருமணமாகி சில மாதத்தில் இறந்துட்டாங்க. மனைவி இறந்ததுனால ரொம்ப அவர் உடைஞ்சிட்டார் மனம். அவருக்கு அப்பா அம்மா கிடையாதான். அந்த மனைவி தான் ரொம்ப அன்பு காட்டினதுனால ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தவர் மனைவி இறந்துட்டாங்க வியாதிப்பட்டு. மனம் உடைஞ்சி துக்கமாயிட்டார். பல நாட்கள் வேலைக்கு வரலை. அப்புறம் வேலைக்கு தாடி வளைத்து சோகமாக வேலையில் வந்தாலும் அப்படியே அழுதுகிட்டே இருப்பாராம். எல்லா ஸ்டாஃபுக்கும் தெரியும் இவர் பாவம் மனைவி இழந்துட்டார், சோகத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் இல்லை. அப்பா அந்த பிறர் கவனிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அவருக்காக ஜெபிச்சாங்க. அவர் கிறிஸ்தவர் அல்லாதவர், ஆனால் அவருக்காக ஜெபிச்சாங்க. ஆண்டவரே இந்த ஆத்மா பாவம், அவருக்கு ஒரு ஆறுதலை கொடுங்க, அவருக்கு ஒரு ஆறுதலை உள்ளத்தில் கொடுத்து ஆசீர்வதிங்கன்னு சொல்லி. ஒரு நாள் ஆண்டவர் பேசினார். நீ அவன்கிட்ட இன்றைக்கி பேசணும் என்னை குறித்து, நீ அவனுக்கு ஒரு பைபிள் கொடுக்கணும்னு ஆண்டவர் பேசின உடனே அப்பா திரும்ப வேலைக்கு போகும்போது ஒரு பைபிள் கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு போன உடனே அவங்க சொன்னாங்க, அவர் கூப்பிட்டு, இன்றைக்கி பேங்க் ஆஃபீஸ் டைம் முடிஞ்ச உடனே சாயங்காலம் நான் உங்களை ஒரு 5 நிமிஷம் பார்க்கணும் சொன்னேன். சரி சார் நான் வரேன் சார்னு சொல்லிட்டார். ஏன்னா இவங்க தான் மேல் அதிகாரி. அதே மாதிரி பேங்க் டைம் முடிந்தது. சாயங்காலத்தில் அவர் வந்தார். என்ன சார் என்ன விஷயம்னு கேட்டார். வாங்க உட்காருங்கன்னு சொல்லி அப்பா பிரதர் அவன்கிட்ட பேசினாங்க. நீங்கள் உங்களுடைய மனைவியை இழந்து ரொம்ப துக்கத்தில் இருக்கிறீங்க, மனம் உடைஞ்சி இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லுன்னு தெரில. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் இருக்குது, சகலவிதமான ஆறுதலின் தேவன். அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார், இயேசு உங்களுக்கு ஆறுதல் தருவார், உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன்னு ரொம்ப சந்தோஷம்னு இருக்கிறார். உங்களுக்கு ஒரு புஸ்தகம் தரேன், நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொல்லி பைபிளை கொடுத்து சங்கீதம், பைபிளில் சங்கீதத்தை எடுத்து இந்த அதிகாரத்தை காமிச்சு ஒரு மார்க் வச்சு இதை நீங்கள் வாசிங்க, இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு இதை வாசிங்கன்னு சொல்லி சங்கீத புஸ்தகத்தை எடுத்து சில சாப்டரை காமிச்சு வாசிங்கன்னு மார்க் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டாங்க. சரி சார் நீங்கள் சொல்கிறபடி வாசிக்கிற சார்னு போயிட்டார். போனவர் பாருங்கள் அவ்வளோதான். அடுத்து நான் போயிட்டு ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே உங்கள் பைபிளை கொடுத்துருக்கிற இந்த ஆத்மாவை சந்திங்க ஆசீர்வதிங்கன்னு. அடுத்த நாள் அவர் பேங்க்கு வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஷேவ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சிரித்த முகம் மகிழ்ச்சியாக வருகிறார். பேங்கில் எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இந்த ஆள் சோகமாக அழுதுகிட்டே இருப்பார், தாடிலாம் வளர்த்து இன்றைக்கி ஷேவ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிறாரு நீ. அப்பா திருப்பி பார்த்தாங்களா, ஃப்ரெஷ் சார் தோத்துற சார் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு புரிஞ்சு சந்தோஷம். நான் அவங்கள்ட்ட பேசணுன்ன உடனே சரின்னு சொன்ன உடனே நான் பேங்க் டைம் முடிஞ்ச இடைவேளை நேரத்தில் வந்தார். என்ன நடந்தது உங்களுக்கு? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சார்? நேற்றைக்கு சாயங்காலம் நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருந்திருந்தால், இந்த பைபிளை எனக்கு கொடுக்காமல் இருந்திருந்தால், நான் ராத்திரியை தற்கொலை பண்ணி செத்துருப்பேன். என்னால் துக்கம் தாங்க முடியல, நான் ஒரு அனாதை ஆகிட்டேன், யாருமே இல்லைன்ற உணர்வு, எனக்கு யாருமே இல்லை, நான் ஆர்ஃபன், எனக்கு யாருமே இல்லை, இருந்த மனைவியும் போயிட்டான்னு சொல்லி எனக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லி தற்கொலை பண்ணி சாகிறதற்கு நேற்றைக்கு முடிவு எடுத்துட்டேன். இன்றைக்கி தான் கடைசி நாள் பேங்க், நான் போய் வேலை முடிச்சுட்டு தற்கொலை பண்ணி செத்துறன விஷயம் வாங்கி கொண்டு தான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி தான் நான் வேலைக்கு வந்தேன். ஆனால் நீங்கள் என்னை கூப்பிட்டு பேசினீங்களே, அப்போது என் மேலேயும் அக்கறை உள்ள ஒரு கடவுள் இருக்கிறாரா? இவங்க எவ்வளோ அன்பாக என்கிட்ட பேசுகிறாங்களே, இப்படி ஒரு கடவுள் இருக்கிறான்னு சொல்லி வாசித்து பார்ப்போன்னே நான் ராத்திரி போய், எனக்கு பைபிளாக வாசித்ததே கிடையாது சார், முதல் முறை நீங்கள் சொன்னதுனால இந்த சங்கீதமாக அதை எடுத்து வாசித்தா அதுக்குள்ளே இருந்து யாரும் என்கிட்ட பேசுகிறாங்க. அவர் சொன்னார், ஒரு இந்து சகோதரர், அதை வாசிக்க அதுக்குள்ளே இருந்து யாரும் என்கிட்ட பேசுகிறாங்க, நீ பயப்படாத, நீ அழாத, உன் கண்ணீர் அது மாதிரி ஆறுதலாங்க யாரோ இதுக்குள்ளே இருந்து பேசுகிறாங்க சார், இதுக்கு ஒரு வல்லமை இருக்குது சார், யாரோ பேசுனா ராத்திரி எல்லாம் வாசித்தேன். அவர் சொல்கிறார், என்னால் அதை மூட முடியல, அந்த வசனத்தை வாசிக்க என் உள்ளத்தில் யாரோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே என் துக்கெல்லாம் மறைய ஆரம்பித்தது, வேதனை மறைய ஆரம்பித்தது, தனிமை உணர்வு மாற ஆரம்பிச்சது. அப்போ எனக்கு என்னை நேசிக்கிற ஒரு கடவுள் இருக்கிறாரு, எனக்கு தாயா தகப்பனா என் கூட இருப்பார்னு இந்த வசனத்து மூலம் அறிந்து கொண்டேன் சார். என் பாரெல்லாம் போயிட்டு, துக்கெல்லாம் போயிட்டு, அந்த மரணம் என்னெல்லாம் மாறி இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு என்னை நேசிக்கிற ஒரு கடவுள் இருக்கும்போது நான் ஏன் சாகணும்? எனக்கு தகப்பனா தாயா ஒருவர் இருக்கிறதை அறிந்து கொண்டேன்னு சொல்லி காலையில் எழும்பி ஃப்ரெஷ்ஷாக நான் வந்திருக்கேன் சார். இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன். அந்த துக்கெல்லாம் மாறிட்டு சார் நீ சந்தோஷமாக சொன்னார். பேங்கில் எல்லாருக்குமே ஆச்சரியம். அப்போ அவங்க பிரதர் சொன்னாங்க, அன்றைக்கு ஆண்டவர் பேசினார். இப்போ அவங்க கூட வேலை பார்க்குறவங்க, உங்கள் கூட படிக்கிறவங்க, நீங்கள் யோசிங்க, உங்கள் கூட வேலை பார்க்குற எத்தனை பேர் அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? அவங்க மேலே உங்களுக்கு அன்பு இருக்கிற, அக்கறை இருக்கிறா? யோசித்து பாருங்கள். அவங்களுக்காக ஜெபிங்க.
அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க ஆண்டவரே நீ கேளுங்க. அன்றைக்கி பிரதர் மாத்திரம் பைபிள் கொண்டு போய் இயேசுடைய வார்த்தையின்படி செய்யாமல் இருந்திருந்தா அன்றைக்கு இரவு மரித்து போயிருப்பார். அதுக்கு யார் பொறுப்பு? யோசித்து நம்மை சுற்றிலும் எவ்வளவு ஜனங்கள் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் செத்து போயிடலான்னு இருக்கிறாங்களே. அவங்களுக்கு இந்த நற்செய்தி, சுவிசேஷம் என்பது நற்செய்தி. உங்கள் மேலே அக்கறை உள்ள ஒரு கடவுள் இருக்கிறாருங்க, உங்கள் மேலே அன்புள்ள ஒரு கடவுள் இருக்கிறாருங்க, உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஒரு கடவுள். இதை சொல்கிறதுக்கு என்னங்க? உங்கள் பாவத்தை மன்னிப்பார், சாபத்தை மாற்றுவார், நிம்மதி தருவாருங்க, உங்கள் ஜெபத்தை கேட்பாருங்க. இதை சொல்லக்கூடாத, சொல்லாமல் இருந்தால் எவ்வளோ பெரிய பாவம் இல்லை. தயவு செய்து உணர்ந்து கொண்டு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நான் இனி அறிவிப்பேன். ஒப்பு கொடுக்குறீங்களா? நம்ம எல்லோரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே நான் இனி அறிவிக்காமல் இருக்க மாட்டேன். என் கூட வேலை செய்கிறவங்க, கூட படிக்கிறவங்க, பக்கத்து வீடு, எதிர் வீடு, தெருவில் இருக்கிறவங்க, நான் பார்க்குறவங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஒரு சந்தர்ப்பம் தாங்க. உம்முடைய அன்பை அவங்களுக்கு சொல்லுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்ன அவங்க மத்தியில் பயன்படுத்துங்க அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு ஒரு ஆத்துமா தாங்கன்னு கேட்குறீங்களா? குட்டி பிள்ளைகள் கூட, சின்ன பிள்ளைகள் கூட கேளுங்க, எனக்கு ஒரு குட்டி ஆத்மா கொடுங்க, நான் போய் அவங்களுக்கு உங்களை பற்றி உங்களுடைய அன்பை சொல்லணும் அப்படி சொல்கிறீங்களா? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அப்படின்னா அவங்களுடைய இருதயத்தில் கை வைங்க. எனக்கு ஒரு ஆத்மா வேணும், நான் இந்த நற்செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லணும், ஆண்டவருடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றணும். இயேசுவே நான் மற்றவங்களை பரலோகத்துக்கு அழைச்சிக்கிட்டு வர எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, என்னை பயன்படுத்துங்க, நான் யாருக்காவது உம்மை பற்றி சொல்லணும், உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளணும், கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. கேளுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. தகப்பனே இந்த மகள் செபிக்கிறாங்க, இந்த மகன் செபிக்கிறாங்க, குட்டி பிள்ளைகள் செபிக்கிறாங்க, வாலிபர்கள் செபிக்கிறாங்க. இயேசுவே நானும் உம்மை மற்றவங்களுக்கு சொல்லணும், உம்முடைய அன்பை சொல்லணும், உம்முடைய அன்பை அறிவிக்கணும், உம்முடைய ஆறுதலை அறிவிக்கணும். எத்தனையோ பேர் நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், ஆறுதல் இல்லாமல் செத்து போயிடலான்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நான் நற்செய்தி சொல்லணுமே, அந்த நற்செய்தியை நான் அறிவிக்கணுமே, உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை சொல்லணுமே, உங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்தணுமே, என்னை பயன்படுத்துங்க, எனக்கு ஒரு ஆத்மா தாங்க, எனக்கு ஒரு ஆத்மா தாங்க, எனக்கு ஒரு ஆத்மா தாங்க ஆண்டவரே. ஒரு ஆத்மாவுக்கு உம்மை அறிவிக்க எனக்கு கிருபை கொடுங்க, தைரியம் கொடுங்க, ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, ஒரு வாய்ப்பை கொடுங்க, உம்மை பற்றி அறிவிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே யார் யார் இருதயத்தில் கை வைத்தபடி ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை பயன்படுத்துங்க. இவங்க மூலம் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படட்டும், மரண கண்ணிலிருந்து விடுதலை பெறட்டும், வியாதிலிருந்து விடுதலை பெறட்டும், ஆண்டவரே தற்கொலையிலிருந்து விடுதலை பெறட்டும். இவங்களை பயன்படுத்துங்கப்பா. அவங்க தெருவில் பயன்படுத்துங்க, அவங்க கிராமத்தில் பயன்படுத்துங்க, அவங்க வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க, ஆத்மாக்களை சந்திங்க ஆண்டவரே. சிலுவையில் நீங்கள் சிந்தின இரத்தத்தின் வல்லமை வெளிப்படட்டும். உம்முடைய அன்பை எல்லாரும் அறிந்து கொள்ள செய்யுங்க. அதுக்கு எங்களை பயன்படுத்துங்க. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.